தைத்திரிய உபனிஷத் 66வது வகுப்பு. பிருகுவல்லி 7வது அணுவாக்கம். அன்னம் ந நிந்த்யாத் தத்வ்ரதம் பிராணோ வா அன்னம் ஷரீரமன்னாதம் பிராணே ஷரீரம் பிரதிஷ்டிதம் ஷரீரே பிராண பிரதிஷ்டிதஹ ததேததன்னமன்னே பிரதிஷ்டிதம் ஸ ய ஏதத் அன்னமன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி. அன்னவான் அன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர் பிரம்மவர்ச்சசேன மகான் கீர்த்தியா. இந்த 7வது 8வது 9வது அணுவாக்கம் வரை சில உபாசனைகள் வருகின்றது என்று பார்த்தோம். இந்த உபாசனை அஞ்ஞானிக்காக சொல்லப்படுகின்ற விஷயம். அடுத்து ஒவ்வொரு உபாசனைக்கும் அதை செய்யும் முன்பாக ஒரு பண்பானது, விரதமானது பேசப்படுகின்றது என்று பார்த்தோம். இதில் சொல்லப்படுகின்ற முதல் பண்பு விரதம். யாராக இருந்தாலும் அன்னத்தை நிந்திக்க கூடாது. காரணம், இந்த அன்னம் என்பது சமஷ்டி ஸ்தூல சரீரம் என்று சொல்லப்படுகின்ற விராட்டினுடைய மாடிஃபிகேஷன் சொல்லிப்பார் ஈஸ்வரன். ஆக அன்னத்தை அவமதிப்பது விராட்டை, ஈஸ்வரனை அவமதிப்பது ஆகும். ஆக அன்னத்தை அவமதிக்க கூடாது. இந்த ஒரு பண்பு இங்கு பேசப்பட்டது. அப்போ பிறகு அன்னத்தின் உதவினால்தான் அன்னமய கோஷமானது நிலை பெற்றிருக்கின்றது. சோத்துல இருக்காரு சொக்கன்னு சொல்லுவாங்க. சாப்பாடு உணவு இல்லைன்னா என்ன ஆகும் நமக்கு தெரியும். அதே நேரத்தில் அன்னமய கோஷம் ஆனந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ள ஒரு படியாக இருக்கின்றது. அதனால்தான் உடலை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடலினுள் உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன். இந்த உடலை பராமரிப்பதற்கு காரணமே என்ன சொன்னா, அதனுள்ளே இருக்கிற உண்மையை தெரிந்து கொள்வதற்கு பயன்படுவதனா. ஆக இதன் பொருள் என்ன சொன்னா, அவமரியாதையுடன் யாருக்கும் உணவை பரிமாறக்கூடாது. அடுத்து இங்கு உள்ள உபாசனை இன்னொரு கருத்தை நமக்கு விளக்குகின்றது. ஒன்றை ஒன்று இந்த உலகம் எப்பொழுதும் ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கின்றது. அதுதான் இங்கு வர்ணிக்கப்படுகின்றது. எதுவுமே தனியாக இல்லை. இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் சுதந்திரமாக இருக்க முடியாது. ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றது என்று உபாசனை செய்தல். இதுதான் உபாசனையுடைய சொரூபம். படைப்பே ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றது. படைப்பில் எந்த ஒரு தத்துவமும் தனித்து இயங்க முடியாது. இது உபாசனையுடைய தன்மை. இதை உபனிஷத் எப்படி செய்கின்றது என்றால், இந்த உலகில் உள்ள தத்துவங்களில் ஏதோ 2 தத்துவத்தை எடுத்துக்கொண்டு இது இதை சார்ந்துள்ளது என்று காட்டுகின்றது. இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஷரீரமானது பிராணனை சார்ந்துள்ளது, பிராணன் ஷரீரத்தை சார்ந்துள்ளது என்று நம்மை சிந்திக்க வைக்க போகின்றது. இங்கே உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுவது பிராணனும் ஷரீரமும். இந்த 2ம் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது என்று நாம் தியானிக்க வேண்டுமா? ஆக 3 உபாசனையும் ஒரே சொரூபம்தான். இதன் சாரம் என்னவென்றால், எதுவும் சுதந்திரமாக இல்லை என்கின்ற உபாசனை. எதுவுமே சுதந்திரமாக இல்லை. இந்த உபாசனை யாருக்கு, எதற்கு என்றால், இந்த உலகை மித்யா என்று யாருக்கு சொல்ல மனது வரவில்லையோ. நிறைய பேருக்கு என்னன்னா, எப்படிங்க சொல்றது, இவ்வளோ சாலிடா இருக்கிற இந்த உலகத்தை உண்மையில் இல்லாத எப்படி சொல்ல முடியும்? இவ்வளோ சாலிடா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ நம்மோட 2 கலந்து பின்னி பிணைந்துள்ளது இல்லாம நாம் எப்படி இருக்க முடியும்? இதை போய் மித்தியான்னு சொல்றீங்களே. ஆக யாருக்கு இந்த உலகம் மித்தியா என்று சொல்ல முடியவில்லையோ அவர்களுக்கு பிரம்ம ஞானம் வராதுன்னு சொல்றேன். மித்தியா புரியல, சத்தியம் புரிஞ்சுதுன்னு சொன்னா உண்மையிலே புரியலன்னு அர்த்தம் தான். இது உண்மையில் இல்லாதது. ஒரு வார்த்தை சேர்த்துக்கணும். தோற்ற மாத்திரமே உண்மையில் இல்லாதது இருக்கு, தோற்றமா இருக்கு. அது சாஸ்திரம் ஒத்துக்கிறது. உண்மையிலே இல்லாதது ஒண்ணு இருக்கு, ஆனா தோற்றமா தெரிவது. அதனாலதான் அது இல்லைன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. உண்மையில் இல்லாததை இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த உலகின் மித்தியாத்துவம் மனதில் பதிய வேண்டும், உணர வேண்டும். அப்படி உணராதவர்களுக்கு சிறிது காலம் இந்த உபாசனை செய் என்கின்றது உபனிஷத்.
இப்படி செய்தால் என்ன பலன்? நிஷ்காமியமாக சித்த சுத்தியுடன் இதை உபாசனை செய்தால் அவனுக்கு இந்த பிரபஞ்சம் மித்யா என்கின்ற ஞானம், அறிவு கிடைக்கும். அதற்கு அவன் தகுதியை அடைவான். இந்த அறிவை அடைவதற்கு தகுதி அடைவான். எப்படி என்றால், மித்யாவிற்கு பல லட்சணங்கள் இருக்கு. ஒரு லட்சணம் எது சார்ந்து இருக்கின்றதோ அது மித்யா. என்னுடைய நிழல் இருக்கே, என்னை சார்ந்து இருக்கின்றது. ஆக நிழல் என்ன? மித்யா. நான் இல்லைன்னா நிழல் இல்லை, நான் இருந்தா நிழல் இருக்கும். அதே போல பானை களிமண், இதுல எது மித்யா என்றால் நாம ரூபமான பானை மித்யா. பானை இல்லை என்றால் களிமண் இருக்கும். பானையானது களிமண் மீது ஏற்றி வைக்கப்பட்ட தோற்றமே, நாம ரூபமே. ஆகவே எது சார்ந்து இருக்கின்றதோ, பானை களிமண்ணை சார்ந்திருக்கு. களிமண் இருந்தாதான் பானை இருக்கும், பானை இல்லை என்றாலும் களிமண் இருக்கும். எனவே எது சார்ந்து இருக்கின்றதோ அது மித்யா. ஆக உபாசனையினுடைய நோக்கம் என்னவென்றால், அனைத்து பிரபஞ்சமும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றது என்று சிந்திக்கின்றோம், நம்ம சிந்திக்க வைக்கின்றது. அவ்வாறு சிந்திக்க சிந்திக்க மித்யாத்வ நிச்சயம், நித்யாத்வ புத்தி நம்முடைய மனதிற்குள் வரும், நம்ம மனதுக்கு வரும். அவ்வாறு தயாரானதும் மீண்டும் வேதாந்தத்தை நாம் கேட்கும் பொழுது, சாஸ்திரங்களை நாம் கேட்கும் பொழுது, கீதை உபனிஷத்தை படிக்கும் பொழுது, அப்பொழுதுதான் என்ன, அந்த அறிவானது நமக்கு ஞானமாக, அந்த சப்தமானது, சொற்களானது ஞானமாக மாறும், ஞானமாக வரும். ஆக உபாசனையுடைய பலன் என்னவென்றால் மித்யாத்துவ நிச்சயம். மித்யாத்துவ நிச்சயம் இது யாருக்கு? நிஷ்காம உபாசகனுக்கு. சரி, காமியமாக ஆசை வசப்பட்டு உபாசனை செய்தால் இங்கு சொன்ன பலன் என்ன? அன்னவான் பவதி, புகழ், பெருமை, கீர்த்தி, நல்ல உணவெல்லாம் கிடைக்கும். அந்த உணவை சாப்பிடுகின்ற சக்தியை கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். நம்ம முன்ன எல்லா உணவும் இருக்கு, ஜாங்கிரி, ஜிலேபி, மைசூர் பாக்கு, எல்லா இனிப்பும் இருக்கு. டாக்டர் சொல்லிட்டார், இப்போ 400 இருக்கு, ஜாகிரதைன்னு சொல்லிட்டார். என்ன பண்றது? ஆசைப்பட்டாலும் சாப்பிட முடியாது. ஆசைப்பட்டு சாப்பிட்டா அவர் மிஷினுக்கு மெஷர் பண்றதுக்கே நம்பர் இல்லாத போயிடும். ஆக வேதாந்தம் என்பது பிரம்மத்தை குறித்தது மட்டும் இல்லை, அகில பிரபஞ்சத்தை பற்றிய ஞானமும் நமக்கு இருக்க வேண்டும். அதனால்தான் பாருங்க, உபநிஷத்து இதெல்லாம் வெறும் ஆத்ம தத்துவத்தை சொல்லாம இந்த பிரபஞ்சம் எப்படி வந்தது போனது, இது இதுல இருந்து வந்தது, இது இதுல இருந்து வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தேவையில்லையே. தேவையில்லாத போர்ஷனா தான் நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் இந்த பிரபஞ்சமும் அந்த இறைவனிலிருந்து வேறுபட்டதில்லை, அந்த இறைவனே இந்த உலகமாக மாறி இருக்கின்றார் என்று சொல்லி அதை என்ன பண்றதுன்னா முழுமையாக்குகின்றது, ஒன்றாக்குகின்றது. அதுக்காக தான் சிருஷ்டியை சொல்றது. இல்லைன்னா சிருஷ்டியை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கடைசியில் என்ன ஆகும்? ஆத்மா புரியும், பிரம்மத்தை புரிஞ்ச பிற்பாடு இந்த சாலிடா இருக்க இந்த உலகத்தை எங்க கொண்டு போய் போடுறது? அதுதானே நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை நீக்க முடியாத அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆகையினால கடைசியா முதல்ல இது வேறுன்னு சொல்லி சொன்னாலும் கூட பிறகு இதுவும் அவரே இப்படி ஆகி இருக்கின்றார் அப்படின்னும் பொழுது இந்த உலகமும் என்ன, அவரை அன்று வேறு இல்லை. அப்ப இந்த உலகம் சொல்லி வந்தாவே ஏற்றத்தாழ்வு, குறை நிறைகள் எல்லாம் இருக்கு. அதுவும் என்ன, அவரே என்று நிறைவில் புரிந்து கொண்டு அனைத்தையும் ஈஸ்வர ஸ்வரூபமாக, சர்வம் சிவமயம் ஜெகத்து, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து, சர்வம் பிரம்மமயம் ஜெகத் அப்படி சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக இதெல்லாம் சொல்றது ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு ப்ராசஸ். இது நாம் இந்த தத்துவ ஞானத்தில் நிலை பெறுவதற்கு இந்த ப்ராசஸ் நமக்கு புரிஞ்சுதுன்னா, இந்த டீச்சிங் மெத்தட் நமக்கு புரிஞ்சுதுன்னா ரொம்ப விசேஷம். அதுக்காகத்தான் இங்கே அது சம்பிரதாயத்தை வரும்போது ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துட்றாரு. ஆக அகில பிரபஞ்சத்தை பற்றி ஞானமும் நமக்கு இருக்க வேண்டும். எதற்கு என்றால் இந்த பிரபஞ்சம் முதல்ல பொய் என்று நீக்குவதற்கு, பிற்பாடு இந்த பிரபஞ்சமும் அவர் பகவத்கீதையினுடைய 11வது அத்தியாயம் விஸ்வரூப தரிசனம் என்ன, எல்லாம் நான் தான் சொல்றார். எல்லாம் நான் தானே, அவர் கண்ணியமா எதுவும் இல்லை. இந்த அறிவு நமக்கு வரணும்னு சொல்லி சொன்னா இந்த மனம் நமக்கு நன்கு பறந்து விரிந்த மனமாக நமக்கு மாறி இருக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த உபாசனையானது பயன்படுகின்றது. ஆக உலகத்துள்ள பொருள்களையே உபாசனைக்குரிய பொருள்களாக எடுத்து சிந்தித்து ரிஷி முனிவர்கள் மனதை விஷாலப்படுத்தினார்கள். அதற்கு இந்த உபாசனை பயன்படும். ஆக இங்கு 2 விதமான உபாசனை. அன்னாத உபாசனை அப்படின்னா என்ன அர்த்தம்? உணவை உண்பவன் இந்த உபாசனை. 2வது உபாசனைக்கு பெயர் பிரதிஷ்டா பிரதிஷ்டித உபாசனை என்று பெயர். 2 உபாசனை, 2 விதமா பார்க்க போறோம். 2 டைப்.
அன்னம் என்றால் சாப்பிடப்படுவது, உண்ணப்படுவது, ஈட்டன் உணவு. அன்னாதம் சொல்லி சொன்னா ஈட்டர், சாப்பிடுறவன். ஆக எது சாப்பிடப்படுமோ அதற்கு அன்னம் என்று பெயர். அன்னாதக என்றால் சாப்பிடுபவர், உண்பவர், ஈட்டர் சொல்லுவார். ஆக சாப்பிடப்படுகின்ற, சாப்பிடுகின்ற உபாசனை. என்ன திடீர்னு சாப்பாட்டுக்கு போயிட்டோமே. உபநிஷத்து அப்படிதான் சொல்றது. ஒரு உதாரணம் வச்சுக்கலாம். நாம் ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், வாழைப்பழமோ இல்லை வேற ஏதோ ஒரு பழம் சாப்பிட்றோம். பழம் இங்கே அன்னம், அதை சாப்பிடுகின்ற நாம் அன்னாதக. அன்னாத உபாசனை, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியணும். அன்னம் என்றால் உணவு, அன்னாத சொல்லி சொன்னா சாப்பிடுபவர் நாம தான். இதை வைத்து எப்படி உபாசனை பண்றது? இங்க 2 தத்துவம் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. என்ன? பிராணன் நம்முடைய ஸ்தூல சரீரம். உபனிஷத்து இங்க என்ன சொல்றது? ஒரு கோணத்தில் பார்த்தால் பிராணன் அன்னமாக இருக்கின்றது, ஷரீரம் அன்னாதமாக இருக்கின்றது. வேறு ஒரு கோணத்தில் பார்த்தால் ஷரீரம் அன்னமாகவும் பிராணன் அன்னாதமாகவும் இருக்கின்றது. உண்பவன், உண்ணப்படுவது. பிராணோவா அன்னம் என்று உபனிஷத்து இங்கு பேசுகின்றது. பிராணோவா அன்னம், பிராணன் என்பது அன்னம், உண்ணப்படுவது. ஷரீரம் அன்னாதம், ஷரீரம் சாப்பிடுபவன், உண்பவன். இதன் அர்த்தம் என்ன? உடலானது பிராணனை சாப்பிடுகின்றது. ஆமா தானே? உடலானது இந்த பிராணனை எடுத்துக்கொண்டு அதுல ஆக்சிஜன் என்ன பண்றது? பேர்ன் பண்றது இல்லையா? இப்போ கலோரி பேர்ன் பண்றதுதான் சொல்ற பாருங்க இந்த வார்த்தையெல்லாம். அதுக்கு முன்னெல்லாம் இந்த வார்த்தைலாம் தெரியாது நமக்கு. ஏதோ சாப்பிட்டோம், வேலை செய்த சக்தி. இப்போ நம்ம இந்த கலோரி பேர்ன் பண்றது அப்படின்னு டாக்டர் நம்ம நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸா சொல்லி கொடுத்து நம்மள அது நன்மை செய்யறதா வேற என்ன செய்யறது தெரியல. அது வேற தெரியாதவங்களும் ஆரோக்கியமா தான் இருந்தாங்க, தெரிஞ்சவங்க தான் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நினைச்சு இதை நினைச்சு இது எவ்வளவு கலோரி, இது எவ்வளவு கலோரி பார்த்து சாப்பிடுறது. ஏதோ கலோரி கணக்கெல்லாம் போட்டு இவ்வளவு சாப்பிட்டு இவ்வளவு கலோரி நீங்க பேர்ன் பண்ணணும், அதுக்கு வாட்சி கட்டுங்க, எவ்வளவு ஆச்சு தெரியும், எவ்வளவு ஸ்டெப்பு தெரியும், எல்லாம் நம்ம கொண்டு புரியல. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நிறைய. ஆக ஒரு கோணத்தில் பார்த்தால் ஷரீரம் அன்னமாகும், பிராணன் அன்னாதமாக இருக்கின்றது. பிராணன் அடுத்து பாருங்க, பிராணன் அன்னத்தை உடலை சார்ந்துள்ளது. உடல் இல்லை என்றால் இந்த பிராணன் மூச்சு காற்று இருக்க எங்க போய் வரும்? உள்ளே சென்று வராது. ஸ்தூல சரீரம் பிராணனை விழுங்கி விடுகின்றது. அடுத்து 2வது, ஷரீரமானது அன்னமாகி விடுகின்றது, சாப்பிடப்படுவது, உணவாகின்றது. அப்ப பிராணன் என்ன? உண்பவனாகின்றது. சரீரத்தை உண்பவனாகி விடுகின்றது பிராணன். மாறி மாறி வர்றது இந்த அர்த்தம் புரியும். ஆகினால ஒரு டேபிள் போட்டோம்னா, டேபிள்னா என்ன? ஒரு கட்டம் போட்டு ஒரு தகவல் பார்த்தா, சாப்பிடப்படுவது சாப்பிடுபவன், அன்னம் ஈட்டர், அன்னாதக ஈட்டர், ஈட்டன் ஈட்டர், உணவு உண்பவர். இந்த அர்த்தத்துல பிராணன் சொல்வது கண்டென்ட் சொல்றோம் பாருங்க. பிராணன் அது நம்ம உடல்ல சென்று இருக்கின்றது, தங்குகின்றது. ஷரீரம் கண்டெய்னர், அதை கொள்வது, கொள்கலன்னு சொல்றோம் பாருங்க. அது போல சரீரம் இருக்கிறதுனால தானே பிராணன் உள்ள போய் வருது. சரீரம்னா எங்க போயிட்டோம்? பிராணன் இல்லாத சரீரத்துக்கு என்ன பேர் சொல்லுவோம்? பணம் தான் சொல்லுவோம். அடுத்து 2வது ஒரு கருத்து வரப்போகின்றது. ஷரீரம் இருக்கு பாருங்க, அது ரிசால்வ்டு, ஒடுக்கப்படுவது. பிராணன் ரிசால்வ், ஒடுக்குபவன், ரிசால்வர். ஆமா, ரிசால்வர், ஒடுக்கப்படுவது, ஒடுக்குபவர். இந்த அர்த்தத்தில் இங்க வருது. எப்பொழுது பிராணன் அன்னமாகின்றது என்றால், சரீரம் அன்னாதமாகின்றது என்றால், பிராணனை உள்ளே இழுப்பது என்ற பார்வையில் இந்த பிராணன் அன்னம், காற்று உள்ளே இழுக்கப்படுகின்றது, அந்த பார்வையில் பிராணன் அன்னம் இந்த உடலுக்கு. ஆக உடலுக்கு பிராணன் அன்னமாகின்றது, உணவாகின்றது. ஷரீரம் இருக்கு பாருங்க, கண்டெய்னர் பாக்ஸ் போல, பிராணனை உள்ளே வைத்திருப்பதனால் ஷரீரம் அன்னாதக. இதெல்லாம் நமக்கு தேவையா சாமி? வேதாந்தம் படிக்கிறதுனா அணுவாக்கம் சொல்லி இருக்குன்னு நம்ம கேட்டுக்கிறோம். ஏதோ ராமகிருஷ்ணா கோவிந்தா ஏதோ சாமி ஏதோ சொல்லிட்டு போறது, இதெல்லாம் படிக்கணுமா? அதெல்லாம் தான் நிறைய பேர் வரமாட்டுறாங்க சாமி. வேதாந்தம் போர் அடிக்குது சொல்லி இருக்கு பார்ப்போம். இதெல்லாம் ரொம்ப சுருக்கமா பார்க்கறது தான். அடுத்து ஷரீரம் உணவாகவும் பிராணனை அன்னாதமாகவும் ஆக்குகின்றது, உண்பவனாகவும் செய்கின்றது. இதெல்லாம் ஒரு விதமான உபாசனை. எதற்காக சொல்லி சொன்னா, ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றது, ஒன்றை விட்டு ஒன்று இல்லை என்று சொல்லி கடைசியில் எல்லாம் அந்த ஒன்றினுள் தான் அடக்கம் என்பதை புரிவதற்காகவும் இந்த பிரபஞ்சம் அனைத்துமே
மித்யா என்று நமக்கு காட்டுவதற்காக தான். ஆமா. ஆக அடுத்து ஒரு பார்வையில் ஷரீரம் அன்னம், இன்னொரு பார்வையில் ஷரீரமே அன்னாதக என்று அன்னாத உபாசனையானது இங்கு பேசப்படுகின்றது. இங்கு பிராணோவா அன்னம், பிராணன் அன்னம், ஷரீரம் ஸ்தூல ஷரீரம் அன்னாதம் என்று மட்டும் இங்கு சொல்லி இருக்கின்றது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது உபனிஷத்தில் இல்லை, ஒன்றை ஒன்று மாற்றியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது உரையாசிரியர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அப்படியே மாற்றிக்கிறோம். ஆகவே பிராணோவா அன்னம் என்றால் ஷரீரம் அன்னாதம். இதோடு இந்த அன்னாத உபாசனை நிறைவு பெறுகின்றது. இதுல ஒரு பகுதியை உபனிஷத் சொன்னது. அடுத்த பகுதி என்னவென்றால் அன்னம் அன்னாத என்பது பிராணம். இது எதன் அடிப்படையில் என்றால் பஞ்ச கோஷத்தின் அடிப்படையில் அன்னமய கோஷத்திலிருந்து பிராணமய கோஷத்திற்கு சென்று பிற்பாடு மனோமய கோஷத்திற்கு நாம் வர வேண்டும். அப்படி வரும்பொழுது பிராணமய கோஷம் அன்னமய கோஷத்தை சாப்பிடுகின்றது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பிராணமய கோஷமாக நம்மை புரிந்து கொள்ளும் பொழுது அன்னமய கோஷம் நீக்கப்படுகின்றது சொல்ல அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அன்னமய கோஷத்திலிருந்து நாம் அதிலிருந்து நீங்குகின்றோம் சொல்லிச்சுன்னா அதை நீக்குவது. அதுதான் என்ன பண்ணுது, பிராணமய கோஷம் அன்னமய கோஷத்தை சாப்பிட்டு விடுகின்றது. கோஷம் சொன்னா உரை தானே, அதிலிருந்து வெளிப்பட்டு விடுகின்றது, நீக்குகின்றது. அடுத்து பிராணமய கோஷத்தை மனோமய கோஷம் நீக்குகின்றது இல்லை சாப்பிடுகின்றது. பிற்பாடு மனோமய கோஷத்தை விஞ்ஞானமய கோஷம் சாப்பிடுகின்றது. பிற்பாடு விஞ்ஞானமய கோஷத்தை ஆனந்தமய கோஷம் என்ன பண்ணுது, தன்னுள் ஒடுக்கி கொள்கின்றது, ஒடுங்கி விடுகின்றது. ஆழ்ந்த உறக்கத்திலே இந்த சரீரம்லாம் எதுல ஒடுங்கி இருக்கு, எங்க ஒடுங்கி இருக்கோ அதுக்கு பேர் தான் ஆனந்தமய கோஷம். அந்த ஆனந்தமய கோஷத்துல அங்க யார் இருக்கிறாரு, நாம மட்டும்தான் இருக்கோம், நாம் தான் இருக்கிறோம், நாம் மட்டும்தான் இருக்கோம். அப்போ அன்னமய ஸ்தூல சரீரம் தெரியல, மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறது தெரியல, ஆனா ஓடிக்கிட்டு இருக்கு. மனம் ஒடுங்கி இருக்கு, ஆனா மனம் இருக்கிறது நமக்கு தெரியல. புத்தி என்ன, அங்க ஒடுங்கி இருக்கு, ஆனா புத்தி இருக்கிறது நமக்கு தெரியல. ஆனந்தமய கோஷம் அதில் தான் இருக்கும். நான் ஆனந்தமய கோஷத்தில் இருக்கிறேன்றதும் தெரியல. நான் அறியாமையில் இருப்பதும் கூட நான் அறியாமல் அங்கு இருக்கிறேன். ஆனால் எப்படி இருக்கேன், ஆனந்தமய. அதைத்தான் சொல்ல போறது. ஆனந்தமய கோஷமும் நீ இல்லை, ஆனந்தம் பிரம்ம இதி. ஆனந்தம் தான் பிரம்மம் என்று சொல்வதற்காகத்தான் இப்படி கூட்டி கழிச்சு நீட்டி முழக்கி உபனிஷத்தான நமக்கு இந்த கருத்தை எல்லாம் சொல்லுகின்றது. ஆகவே பிராணமயக ரிசால்வர் ஒடுக்குவது, அன்னமயம் ஒடுக்கப்படுவது, நீக்கப்படுவது. அதை லட்சணையாக பிராணமய கோஷம் அன்னமய கோஷத்தை சாப்பிட்டு விடுகின்றது என்று சொல்லுகின்றது. ஆமா, இதன் அடிப்படையில் ஷரீரம் ஆமா உணவு, பிராணன் அன்னாதக அப்படி சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு உண்பவன், ஒடுங்குவது ஒடுக்கப்படுவது, ஒடுக்குபவன் ஒடுங்குவது, அந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும். அடுத்து இரண்டாவது ஒரு உபாசனை சொல்கின்றது, பிரதிஷ்டா பிரதிஷ்டித உபாசனை. பிரதிஷ்டா சொல்லி சொன்னா தாங்குவது, தாங்குபவர், சப்போர்ட்டர். பிரதிஷ்டிதாக சொல்லி சொன்னா சப்போர்ட்டட், தாங்கப்படுவது. ஓ, இந்த டெஸ்க் இருக்கு, இது என்ன பண்ணுவது, தாங்குகின்றது, இது பிரதிஷ்டா. புத்தகம் தாங்கப்படுவது, பிரதிஷ்டிதக. ஆக பிரதிஷ்டிதக பிரதிஷ்டிதம் என்றால் ஒரே அர்த்தம் தான். பிரதிஷ்டிதக சொல்லி சொன்னா இங்க என்ன, தாங்கப்படுவது. ஆமா, பிரதிஷ்டா சொல்லி சொன்னா தாங்குவது இல்லையா. ஆமா, பிரதிஷ்டா என்றால் தாங்குபவர், பிரதிஷ்டிதக என்றால் தாங்கப்படுவது. ஒரு கோணத்தில் ஷரீரம் பிரதிஷ்டா தாங்குபவர், இன்னொரு கோணத்தில் ஷரீரம் பிரதிஷ்டிதம் தாங்கப்படுவது. ஒரு கோணத்தில் பிராணன் பிரதிஷ்டா, இன்னொரு கோணத்தில் பிராணன் தாங்கப்படுவது, பிரதிஷ்டிதம். ஆகவே பிராணே ஷரீரம் பிரதிஷ்டிதம். பிராணே, பிராணனினால் ஷரீரம் பிரதிஷ்டிதம் தாங்கப்படுகின்றது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தாங்குவது பிராணன், தாங்கப்படுவது ஷரீரம். எதன் கோணத்தில் என்றால் பிராணன் ஸ்தூல சரீரத்திற்கு உயிரை கொடுக்கின்றது. நம்முடைய உயிர்த்தன்மையோடு இருக்கிறோம் என்பதே, உயிரோடு இருக்கின்ற என்பது அடையாளம் என்ன, பிராணன் சென்று வருவதுதான். அதுதான் இந்த உயிர் சத்து கொடுக்கிறது, லைஃப் கிவர். ஆகவே பிராணன் இல்லாத சரீரத்தை என்ன சொல்றோம், ஆமா நம் உயிர் இல்லை, போயிடுச்சு. ஆக பிராணன் பிரதிஷ்டா தாங்குபவர். இந்த கருத்தை சொல்கின்ற உபனிஷத் ஒரு ஆங்கிள் அப்படி சொல்றது. ஆனா இந்த கருத்தை எல்லாம் உபனிஷத் சொல்லவில்லை, விளக்க ஆசிரியர்கள் நமக்கு கொடுக்கின்றார்கள், நாம் புரிந்து கொள்வது. ஆக உயிரை கொடுப்பதனால் பிராணன் தாங்குவது பிரதிஷ்டா. இதை உபனிஷத் ரெண்டு கோணத்தில் சொல்கின்றது. ஷரீரே பிராணம் பிரதிஷ்டிதம். ஷரீரே என்றால் ஷரீரத்தினால் பிராணன் தாங்கப்படுகின்றது. இங்கு ஷரீரம் தாங்குகின்றது,
பிராணன் தாங்கப்படுவது. இதுதான் இங்க உபாசனை. அடுத்த பகுதி பாருங்க. ததே தத் அன்னமன்னே பிரதிஷ்டிதம். ததே தத் இந்த விதத்தில், இங்கு சொல்லப்பட்ட விதத்தில், அன்னம் அன்னே பிரதிஷ்டிதம். இதன் அர்த்தம் என்னவென்றால், எது அன்னமாக இருக்கின்றதோ அதுவே அன்னாதமாக இருக்கின்றது. எது தாங்குவதாக இருக்கின்றதோ அதுவே பிறகு தாங்கப்படுவதாக ஆகின்றது. ஒன்றை ஒன்று மாறி இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எது அன்னாதமாக இருக்கின்றது அதுவே அன்னமாக இருக்கின்றது. அப்படி என்றால் பிராணன் ஷரீரம் இரண்டும் அன்னமாகவும் அன்னாதமாகவும் இருக்கின்றது. பிராணனை ஷரீரம் சாப்பிடுகின்றது, ஷரீரத்தை பிராணனானது சாப்பிடுகின்றது, தாங்குகின்றது, தாங்கப்படுவதாக இருக்கின்றது, ஒடுக்குகின்றது, ஒடுக்குபவனாகவும் இருக்கின்றது. ஆகவே உபனிஷத்து இங்கு சொல்கின்றது அன்னம் அன்னத்தில் பிரதிஷ்டை அடைகின்றது. இதன் அர்த்தம் என்னவென்றால், ஷரீர ரூபமாக இருக்கக்கூடிய அன்னம் பிராண ரூபமாக இருக்கின்ற அன்னத்தை சார்ந்து இருக்கின்றது. இதே போல நாம் என்ன பண்ண வேண்டும், இந்த கருத்துக்களை அப்படியே சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அன்னாதே அன்னாதக பிரதிஷ்டிதக. ஷரீர ரூபமாக இருக்கின்ற அன்னாதம் பிராண ரூபமாக இருக்கின்ற அன்னத்தில் பிரதிஷ்டை அடைகின்றது, சார்ந்திருக்கின்றது, நிலை பெற்றுள்ளது. ஆக அன்னே பிரதிஷ்டிதம் என்றால் அதிலேயே அது சார்ந்திருக்கின்றது, அதிலேயே அது ஒடுங்குகின்றது. ஒன்றில் ஒன்று அதில் அது சார்ந்திருக்கின்றது. அன்னம் ததே தத். அன்னம் இவ்விதத்தில் அன்னே, அன்னம் அன்னே பிரதிஷ்டிதம். ஒன்றில் ஒன்று ஒடுங்குகின்றது, ஒன்றை ஒன்று தாங்குகின்றது, ஒன்றில் ஒன்று என்னப்படுகின்றது, அது உணவாகின்றது. ஒன்றை ஒன்று சாப்பிடுறது. ஆமா, மனிதன் சாப்பிடுகிறான்னு சொல்லாங்க பாருங்க தம்பி பயலே. அது போல அன்னமானது அன்னத்தில் பிரதிஷ்டை அடைகின்றது. ஒரு கோணத்தில் அன்னமாகவும் ஒரு கோணத்தில் அன்னாதமாகவும் இருக்கின்றது. ஷரீரம் பிராணம் இரண்டுக்கும் அன்னம் என்றே இங்கு பெயர். சக யக ஏதத் அன்னம் அன்னே பிரதிஷ்டிதம். பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி இல்லையா? ஆமா, இங்கே பலன் சொல்லப்படுகின்றது. சக எவன், யக யார் ஒருவன், ஏதத் இந்த தத்துவம். மீண்டும் உபனிஷத் திருப்பி சொல்கின்றது அன்னம் அன்னே. அன்னமானது அன்னத்தில் பிரதிஷ்டையாக இருக்கின்றது. ஒன்றை இந்த ஒன்று, இந்த தத்துவமானது ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றது. இப்படி என்று வேத உபாசனை யார் செய்கின்றார்களோ, இந்த உலகில் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது என்று யார் உபாசனை செய்கின்றார்களோ, பிரதிதிஷ்டதி ஷரீரம் ஜீவதி நிலை பெறுவார்கள். அதிக காலம் ஜீவிதம் அவர்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில இப்படி உபாசனை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்றால், அதிக காலம் அவர்களால் ஜீவித்து இருக்க முடியும். பிரதிதிஷ்டதி. பிராணன் அதிக நாள் ஓடும். அவருடைய ஆயுள் என்ன, கெட்டின்னு அர்த்தம். முதலில் ஆயுள் கிடைக்கும். அந்த ஆயுளை எப்படி அனுபவிப்பார்கள் என்பது இங்க பலஸ்ருதியாக சொல்லப்பட்டுள்ளது. இது காமிய பலன். ஆனால் உபனிஷத் காமிய பலனை சொல்லவில்லை. விளக்க ஆசிரியர் நமக்கு சொல்கின்றார்கள், இதை நிஷ்காமியமாக செய்தால் மித்யாத்வ புத்தி வரும். இன்னொன்னு சொல்றார். இந்த காலத்துல நாம விதவிதமாக கோயிலுக்கு போகிறோம், விதவிதமான பூஜைகளை செய்கின்றோம். ஆனால் அந்த காலத்துல ரிஷிகள் இப்படி இல்லாமல் விதவிதமான உபாசனை செய்தார்கள். அதன் பலனைத்தான் இங்கு பார்க்கின்றோம். ஆக அன்னவான் அன்னாதோ பவதி, முன்பே பார்த்ததுதான். அவனுக்கு அதிகமான உணவு கிடைக்கும், பசியும் இருக்கும். உணவு கண் முன்னருக்கு, பசி எடுக்கலன்னா என்ன பண்றது, பசியம் இருக்குன்னு சொல்றார். ஆகவே உணவை அன்னாதக சாப்பிடுபவனாக இருப்பான். ஆகவே என்ன பண்ணணும், வரம் கேட்கும் பொழுது எது தேவை அதுவும் கேட்கணும். அதை அனுபவிக்கிறதுக்கு ஆயுளையும் சேர்த்து கேட்டுடணுமா, மறந்துடக்கூடாது. ஆனா கடவுள் நம்மளை மறக்க வச்சுடுவார். மகால் பவதி, இப்படிப்பட்ட பெருமையை அடைகின்றாள். பிரஜையா சந்ததியினால், பசுபிகி பசுவினால், பசு சொல்லிச்சுன்னா வெல்த் பொருள் சொல்லி அர்த்தம். பிரம்ம வர்ச்சசேன தேஜஸ் பிரம்ம வர்ச்சஸ் வரும். மகான் பவதி கீர்த்தியா புகழும் வரும். அதனால் பெரியவன் ஆகின்றான். இது காமியமான பலன். மகான் சொல்லிச்சுன்னா பெரியவன் சொல்லி அர்த்தம், மகான். இதே போன்று அடுத்த உபாசனை விரதத்தோடு வருகின்றது. 8வது அணுவாக்கம். அன்னம் ந பரிசக்ஷீத தத்வ்ரதம் ஆபோவா அன்னம் ஜோதிரன்னாதம் அப்சு ஜோதி பிரதிஷ்டிதம் ஜோதிஷ்யாப
பிரதிஷ்டிதாஹ ததேதன்னமன்னே பிரதிஷ்டிதம் ச ஏதன்னமன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி அன்னவான் அன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசிபிர் பிரம்ம வர்ச்சசேன மகான் கீர்த்தியா அன்னம் ந பரிசக்ஷீத தத்ப்ரதம் ஆபோ வா அன்னம் ஜோதிரன்னாதம் அப்சு ஜோதி பிரதிஷ்டிதம் ஜோதிஷ்யாப பிரதிஷ்டிதாஹ ததேதன்னமன்னே பிரதிஷ்டிதம் ச ஏதன்னமன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி அன்னவான் அன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர் பிரம்ம வர்ச்சசேன கீர்த்தியா மகான் கீர்த்தியா. இங்கேயும் உபாசனை விரதம் வருகின்றது. மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். அன்னம் ந பரிசக்ஷீத, ந பரிசக்ஷீத, அன்னத்தை வீணாக்க கூடாது. சென்ற அனுவாகத்தில் அன்னத்தை நிந்திக்க கூடாது சொன்னது. இந்த இடத்துல அன்னத்தை வீணாக்க கூடாது. சாப்பிட்றது உட்கார்ந்த உடனே அன்னத்தை என்ன பண்ணணும், வாங்கிய அன்னத்தை பயனில்லாமல் வெளியே கீழே எறியக்கூடாது. யாருக்கும் பலன் இல்லாமல் மண்ணில் போடக்கூடாது. இலையில் போட்டு அனைத்தையும் சாப்பிட்டு விட வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்க பரிமாறுறவங்க அன்பா இன்னும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க தான் சொல்லுவாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, வீட்டுக்கும் ஹோட்டலுக்கு என்ன வித்தியாசம்னா, ஹோட்டலில் என்ன சொல்கிறோமோ கொடுப்பாங்க, சொன்னால் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது இன்னும் சாப்பிடுங்க சார் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வீட்டில் அப்படி இல்லை. சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. அதுதான் வீடு. பரிமாறத்தில் இருக்கிற அந்த பாவனைக்கு வித்தியாசம் இருக்குது. நமக்கு இன்னொன்று இருக்குது, ஹோட்டலில் சாப்பிடும் பொழுதே அந்த உணவுப் பொருளுடைய விலை மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். அது வேற இருக்கு. கையில் பைசா இல்லைன்னா அந்த காலத்தில் மாவரைக்க சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ அப்படிலாம் கிடையாது. அது கிரைண்டரை ஆட்டிடுது சொல்லுவாங்க. பரிமாறும்பொழுது அவங்க நிறைய விற்பாங்க. நம்ம எது வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கணும், வாங்கிக்கிட்டு சாப்பிட்டு முடிக்கணும். அது வேற இருக்கு. அப்போ வாங்கும்பொழுது என்ன பண்ணணும், வேண்டான்னா வேண்டாம் சாரி அப்படி சொல்லி சொல்றது நமக்கு வரணும். வாங்கி வச்சுட்டு அப்புறம் சில பேர் நல்லா சாப்பிட்டுட்டு அது பாம்பு நிலையிற போல அதிகமாக போட்டீங்க சாப்பிட்டுட்டீங்க, அவங்க போட்டாங்க, சாப்பிட்டது யாரு, நாம தானே. அப்படியே இருக்கக்கூடாது. அதாவது கிராமத்தில் விவசாயிகள்லாம் அந்த ஒரு சாதம் சிந்தனா கூட அதை எடுத்து கீழே வீணாக்க மாட்டாங்க. அந்த இடமும் அப்படி சுத்தமாக தான் இருக்கும், எடுத்து சாப்பிட்ருவாங்க. கீழே சிந்தினதை உணவாக இருந்ததுன்னா அதை வீணாக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு காரணம் என்னென்னா, ஒரு நெல்மணி விளைஞ்சி வர்றதுக்கு அவங்களுக்கு தான் பட்ட கஷ்டம். அதை விளைய வச்சு பார்த்து 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 அன்றாடம் சென்று பார்த்து அதை விளையிறத பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு இப்படி விளைஞ்சிருக்கு. அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. சும்மா அப்படி சாப்பிட்டு உணவை வீணாகிட்டு அப்படி தூரத்துக்கு போட்டுருக்கோம். அது இருக்கக்கூடாது. விவசாயிகளை பார்த்தா தெரியாது. அந்த காலத்து விவசாயிகள் தாத்தாலாம் பார்த்தோம்னா அப்படிதான் பக்கத்துலேயே உட்காந்து சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் அப்படி கீழெல்லாம் சிந்தி இருந்தால் எல்லாம் எந்திரிச்சு போன ஒரு பாடம் அந்த சிந்தின சாதத்தெல்லாம் எடுத்து தான் சாப்பிட்டு தான் போவார். அப்படி வீணாக்கணும். அல்லது எடுத்து பறவைகளுக்கோ மற்றதோ சாப்பிட்ற போல கொடுப்பாங்க. உணவு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு உயிருக்கு போய் சேரணும், வீணாக்கக்கூடாது. ஆக உணவை வீணாக்கக்கூடாது என்பது விரதம். கவனமில்லாத அதிக உணவை இலையில் வைத்து விடுவார்கள் பரிமாறும் பொழுது. ஆக இங்கே என்னன்னா இன்னொரு கருத்து, அன்னத்தையும் வீணாக்கக்கூடாது, அதை சாப்பிட்ற அன்னமய கோஷத்தை வீணாக்கக்கூடாது. அன்னத்தை வீணாக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணுறோம், சாப்பிட்டுட்டு அன்னமய கோஷத்தை வீணாக்கிக்கிடுறோம். அப்போ இதில் எந்த வீணாகிறது நம்ம பார்க்கணும். ஒரு சாமி சொல்லுவாங்க, இங்கே பாருங்க, சாப்பிட்டா அன்னம் வீணாகாது, சாப்பிட்டுட்டேன்னா நான் என் வயிறு வீணாயிடணும். எந்த வீணாகிறது சொல்லுவோம். அது போலதான் இருக்கு. ஜாகிரதையாக இருக்கணும். அளவாக சாப்பிட்டோம்னா ரொம்ப. இதில் இன்னொன்று இருக்கு, நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்றது சாப்பிட்டுடுவோம், வெறும் கொலைப்பட்டுனே இருப்போம். அளவா சாப்பிட்றதான் நம்ம முடியறது இல்லை. இன்னொன்று இருக்கு, அளவா சாப்பிடுறத யார் நிர்ணயிப்பான்னா நாம நிர்ணயிக்கல. தட்டுல விழுற பொருளை பொறுத்து இருக்கு. ஆமா, நல்ல பொருள் ஐட்டமா வந்துடுனா இன்னும் 2 பார்க்கறதுக்கு ஒன்று வயிற்றுக்குள்ள போயிடும். அதெல்லாம் பார்த்து புரிஞ்சு அதெல்லாம் எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியத்தை
காப்பாத்திக்கணும், அது வயதான காலத்தில். அதனாலதான் பாருங்க, உலகத்துல சாப்பிடாம செத்து போனவங்க ரொம்ப குறைவு தான், சாப்பிட்டு செத்து போனவங்க தான் நிறைய. அதிகமா சாப்பிட்டு செத்து போனவங்க தான் நிறைய இருப்பாங்க. ஆக அன்னமய கோஷத்தையும் வீணாக்க கூடாது, அன்னத்தையும் வீணாக்க கூடாது, அளவாகவும் சாப்பிட வேண்டும். அப்போ கவனமாக தேவையான அளவு மட்டும் வாங்கிக்கணும்னு சொல்லி அர்த்தம். ஆக அன்னமய கோஷத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். ஆக பிரம்ம ஞானம் படிக்கின்ற சாஸ்திரத்துல இந்த விஷயம் சொல்லி இருக்குங்க, அதுதான் பெரிய விசேஷம். பிரம்ம ஞானத்தை உபதேசிக்கின்ற சாஸ்திரத்துல சாப்பிடுற விஷயத்தை பத்தி சொல்லி இருக்கின்றது. ஆக இது உபாசகர்களுக்கு விரதம். நமக்கு பிடித்தது பிடிக்காதது எது இருந்தாலும் தட்டுல வாங்கிட்டுன்னு சொல்லி சொன்னா சாப்பிட்டு விடுவேன். அதுல கூட என்ன பண்ணா, நமக்கு பிடிக்காத பொருளை வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா இலையில இருந்தா முதல்ல அந்த பொருளை சாப்பிட்டுடணும். பாவக்காய் வச்சுட்டான்னு முதல் பாவக்காய் சாப்பிட்டு முடிச்சிடணும். தத் விரதம், இது ஒரு விரதமாக வேண்டும். ஆபோவா அன்னம், நீர், நீர் இங்க அன்னம். ஆமா. ஜோதி அன்னாதம், ஜோதி என்றால் நெருப்பு, ஃபயர், லைட் என்று பொருள் இல்லை, இங்கு ஃபயர் சொல்லிதான் அர்த்தம். எந்த அடிப்படையில் நீர் அன்னமாகவும் நீரே அன்னாதமாகவும் இருக்கின்றது என்றால், முதலில் ஆபோவா, நீர் உணவு, நெருப்பு அன்னாதம் உண்பவர். நெருப்பு சாப்பிடுகின்றது எதை? நீரை. நீரை சாப்பிடுகின்றதா? அப்படித்தானே? நீர் அக்னியானது சாப்பிடுகின்றது. எதன் அடிப்படையில்? பிரளய காலத்தில் ஒன்றுக்குள் ஒன்று ஒடுங்குகின்றது. பாரோடு நன்னீராதி ஒன்றோடு ஒன்றாக பற்றில் அயமாகும் போது தாய்மன்னர் சொல்றார். இன்னொரு இடத்துல விரிவாய பூத்தங்கள் ஒன்றோடு ஒன்றாயும் மேற்கொண்ட சேடம் அது. எப்படி வந்ததோ உற்பத்தி, அதே போல என்ன ஆகும்? மறுபடியும் ஒன்றில் ஒன்று அப்படியே ஒடுங்கி செல்லும். அதுதான் சொல்றார். ரொம்ப அழகா கிரமமாக ஒடுங்கும். ஆகாயம், வாயு, அக்னி, நீர், பிருத்திவி, இது கிரமம். அப்படி ஒடுங்கும் பொழுது என்ன ஆகும்? நீரானது அக்னிக்குள் ஒடுங்குகின்றது. ஆகவே நீரை அக்னி சாப்பிடுவதாக சொல்லப்படுகின்றது. ரிசால்வர், ரிசால்வ்டு, அந்த அடிப்படையில். ஆக ஜோதிக்கு கீழே என்ன? ஆஸ் ரிசால்வர் போட்டுக்கணுமா? நீர் இருக்க அது ஒடுக்கப்படுவதால், அக்னியானது நீரை தன்னுள் எடுத்துக்கொள்வதால் அது ரிசால்வ்டுன்னு சொல்லி எடுத்துக்கணும். ஆக இங்கு ஆப்போவை அன்னம், ஜோதி, அன்னாதம். இனி இங்கு நாம எதை சேர்த்து கொள்ளணும்னு சொல்லி சொன்னா, இங்க ஜோதிகி சொல்லி சொன்ன அன்னம், ஆப்பக அன்னாதம் என்று மாற்றியும் சேர்த்து கொள்ள வேண்டும். எதன் அடிப்படையில் என்றால், நம்முடைய வயிற்றில் பசி இருக்கும் பொழுது வயிற்றுல ஒரு அக்னி இருக்கா, அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஜாட்டராக்னி சொல்றாங்க. வயிற்றுல ஒரு அக்னி இருக்கு, அதுதான் பசியை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் பாருங்க, பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுது? ஜீரணமாக்கி செமிச்சு தள்ளி சரிச்சிட்டு. பசி இருக்கு சொல்லிச்சுன்னா அக்னி நன்றாக எரிந்து கொண்டுள்ளதுன்னு சொல்லி அர்த்தமா. அப்ப என்ன பண்ணணும்? அக்னி எரிஞ்சா என்ன பண்ணுவோம்? அதுல நீரை ஊற்றி அக்னி அணைப்போம். அது போல உணவை போட்டு வயிற்றை நாம் என்ன பண்றோம்? பசியை நீக்குகின்றோம். அல்லது நீர், தண்ணி குடிச்சாவது என்ன பண்றோம்? கொஞ்சம் வயிற்றுல ஒரு அமைதிப்படுத்துறோம். ஆக அந்த அக்னியானது அமைதி அடைகின்றது. இதன் அடிப்படையில் இங்கே நீர் நெருப்பை சாப்பிடுகின்றது. சிறிய ஜோதி நெருப்பு இருந்தால் கூட நீரை ஊற்றி தான் நம்ம அணைக்கிறோம். ஆக பிரளய காலத்தில் நெருப்பை நீர் சாப்பிடுகின்றது. சாதாரணமாக நெருப்பை அணைக்க நீரை நாம் பயன்படுத்துகின்றோம். இதன் அடிப்படையில் நீரானது அன்னாதக உண்பவன், நெருப்பு அன்னம், அதற்கு உணவாகின்றது நீருக்கு. அதான் தாகத்தை தீர்ப்பது சொல்றோம் பாருங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா கூட நீர் அன்னாதம், தாகத்தை தீர்க்க பயன்படுகின்றது. நெருப்பு அன்னம் உணவாகின்றது. தாகம் சொல்லி சொன்னாவே தகனம் நெருப்புன்னு தான் அர்த்தம். தாகம் சொல்லி சொன்ன என்ன? நெருப்பு, தாகமா இருக்கு, தகனம். அதனாலதான் இந்த உடலுக்குடைய தேகம் சதா தகித்து கொண்டிருப்பது, சதா மாறிக்கொண்டிருப்பது, தகனம் ஆயிட்டே இருக்கு. கடைசி நேரத்தை பண்றதா தகனம் இல்லை. இந்த உடல் டெய்லி தகனம் ஆயிட்டு தான் இருக்கு. ஒன்று மாறி 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 என்ன பண்றது? தகித்து கொண்டே இருக்கின்றது. ஆக இனி முன் மந்திரத்தை போல பிரதிஷ்டித உபாசனை. அப்சு ஜோதி பிரதிஷ்டிதம். இங்கே பிரதிஷ்டா சொல்லி சொன்ன சப்போர்ட்டர். ஆபக என்றால் நீர், பிரதிஷ்டிதக என்றால் சப்போர்ட்டட். ஜோதி பிரதிஷ்டிதம். எதன் அடிப்படையில்? நீரானது அதிகமாக ஒரு இடத்தில் இருந்தால் அங்கு இருக்கின்ற உஷ்ணத்தை என்ன பண்றது? நீர் கட்டுப்படுத்தும். அதனால தான் பாருங்க, ஆத்தும் கரையிலேயோ கடற்கரை ஓரத்திலேயோ நீர் நிலைகள் பக்கத்தில் நாம உட்கார்ந்து இருந்தோம்னா அந்த உஷ்ணத்தை அது ஓரளவிற்கு தனித்து இருக்கும். அதனால பாலைவனத்துல உஷ்ணம் அதிகம் தெரியறதுக்கு காரணம் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றது. நீர் என்ன பண்றது? அந்த உஷ்ணத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி நமக்கு அளவாக. சில நேரத்தை பாருங்க, காத்து வீசுனா அந்த உஷ்ணமும் குளிர்ச்சியும் சேர்ந்து சில நேரத்தை வரும். நல்ல ஒரு வெயில் நேரத்துல ஒரு காத்து வீசினா
வள்ளல் பெருமான் சொல்றது போல மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே சொல்லுவார். ஆகவே நதியோ கடலோ அருகில் அமர்ந்திருந்தால் சூழ்நிலையில் உள்ள உஷ்ணத்தை நீரானது கட்டுப்படுத்துகின்றது. ஏர் கூலர்லாம் சொல்றோம் பாருங்க. அது மட்டும் இல்ல, மேகம் நீர் சொரூபம். மேகம் அதிகமாக இருக்கும் பொழுது மேகமானது சூரியனுடைய வெப்பத்தை கட்டுப்படுத்தும். இந்த ஏரோப்ளைன்ல போகும்பொழுது நல்லா ஹைட்டு போகும்பொழுது ஒரு மேகங்களுடைய ஒரு பெரிய ஒரு அடர்த்தி கீழே பார்க்க முடியும். அதுக்கு மேலதான் போகுது. அதுக்கு மேல போனா மேகம் இல்லை, வெறும் இதுவா இருக்கு. ஆச்சரியமா இருக்கு, அவ்வளோ அந்த மேகங்கள் அடர்த்தி. இப்ப இந்த மேகங்கள் அதில் அதிகமான நீர் கோர்த்து இருந்தால் இந்த சூரியனுடைய உஷ்ணத்தை அது ஓரளவிற்கு மட்டுப்படுத்தி தான் அனுப்புகின்றது. நேர சூரியனுடைய வெளிச்சத்தை நாம் பெற்றால் நாம் என்ன ஆயிடுவோம், பட்டாணி போல வருத்துடும் நம்ம. ஒரு புலவர் அவர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தாரா. அந்த காலத்தெல்லாம் காஃபி டீலாம் கிடையாது, தண்ணீர் கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க. அது அந்த காலத்து வளமையை காட்டுகிறது, உண்மைதான் அது. இப்போ அரை லிட்டர் பால் வாங்கினா காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 4 பேருக்கு காஃபி, அதுலேயே கொஞ்சம் தயிர், அதுலேயே கொஞ்சம் மோர் எல்லாம் போட்டு போயிட்டுதார். அந்த காலத்து எல்லார் வீட்டில இருந்து கிராமங்கள்லாம் குழந்தைகளுக்கு பால் பைசா கொடுக்க மாட்டாங்க, குழந்தை பால்னு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க பசுமாடெலாம் இருக்கிற இடத்துல. அதில் எவ்வளோ கல்ச்சராக இருந்திருக்காங்க. இப்போலாம் முடியுமா, நான் நடக்காது அதெல்லாம். அது வேற. போயிருந்தாரா, வீட்டில் மோர் கொடுத்தாங்களாம். மோர் கொடுத்த பொழுது அவர் பார்த்தாரா, மேகத்துல இருந்தா அதுக்கு பேர் நீர், அதுவே உங்க வீட்டுல இருந்தா மோரான்னு கேட்டாராம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு சாமி ஆசிரமத்துல பொறுப்பாக சொல்லுவாரா, அதுக்கு மோர் கொஞ்சம் தண்ணீரா இருந்தா என்னப்பா, ஆத்துல கொஞ்சம் தண்ணீர் அதிகமா போயிடுச்சா, இதெல்லாம் லாசுக்கா கேட்கறது. ஆகவே நீர் கண்ட்ரோலர் ஆஃப் ஹீட் சொல்றார், கட்டுப்படுத்துவார். ஆக உஷ்ணத்தை கட்டுப்படுத்துகின்ற அடிப்படையில் நீர் சப்போர்ட்டர், பிரதிஷ்டா கட்டுப்படுத்துவதால், அக்னியானது நீரினால் கட்டுப்படுத்தப்படுவதனால் ஜோதிகி பிரதிஷ்டிதக சப்போர்ட்டடு. ஆமா, இதுதான் அப்சு ஜோதி பிரதிஷ்டிதம் என்பது. இரண்டாவது வரையில் பாருங்க, உபனிஷத்தை சொல்லுகின்றது ஜோதிஷு ஆபக பிரதிஷ்டாக, ஜோதிஷாப பிரதிஷ்டிதாக. முதல்ல ஜோதி பிரதிஷ்டா சொன்னது, கட்டுப்படுத்துபவர் தாங்குபவர் சொல்லியது. இரண்டாவது பிரதிஷ்டிதாக ஆபக, முன்பு நீரானது நெருப்பை கட்டுப்படுத்துன்னு சொல்லி சொன்னோம். இரண்டாவது ஜோதியானது நெருப்பானது நீரின் உற்பத்திக்கு நெருப்பு காரணம், காஸ் அண்ட் எஃபெக்ட். அந்த விஷயத்துல நெருப்பிலிருந்து தான் நீர் வந்ததுன்னு சொல்லி உபனிஷத் சொல்லுகின்றது. ஆகாசோ வாயு, வாயோ அக்னி, அக்னேர் ஆபக. ஆகாசத்திலிருந்து வாயு வந்தது, வாயுவிலிருந்து அக்னி வந்தது, அக்னியிலிருந்து தான் நீர் வந்தது என்பது உபனிஷத்து வாக்கு. அதனால தான் நீர் நெருப்பை அணைக்க பயன்படுகின்றது, அதிலிருந்து வந்தது. அக்னி நெருப்பு, நீர் என்ன பண்றது, உறிஞ்சி சாப்பிடுறது, ரெண்டும் ஒன்னோட ஒரு சம்பந்தப்பட்டிருக்கு. ஆக ஜோதியானது பிரதிஷ்டா கட்டுப்படுத்துபவர், காரியத்தின் அடிப்படையில் நீர் பிரதிஷ்டிதாக கட்டுப்படுபவர். எப்பொழுதுமே காரணம் நெருப்பு இருக்கே, காரியமாகி நீரை கட்டுப்படுத்தும், சார்ந்திருக்கும். காரணம் கட்டுப்படுத்தும் எதை என்றால் காரியத்தை. ஆக காரண காரிய அடிப்படையில் ஒன்று பிரதிஷ்டா, ஒன்று பிரதிஷ்டிதம், இவ்வாறு ஒன்று ஒன்று மாறிக்கொண்டே இருக்கும். இவ்வளவுதான் இந்த மந்திரத்திலிருந்து கிடைத்த கருத்து. சாமி முடிச்சிட்டீங்களான்னு கேட்காதீங்கோ. மற்றவைகள் பழைய அணுவாக்க கருத்து தான் வருது. அன்னம், அன்னத்தில் இருப்பதை யார் அறிகின்றார்களோ அதிக ஆயுள் கிடைக்கின்றது. அன்னவான் அன்னாதோ பவதி, உணவை உடையவனாக உணவை அனுபவிப்பவனாகுகின்றான். பிரஜையா, சந்ததியினாலும், பசுபிகி பசுக்களாலும், செல்வத்தாலும், பிரம்ம வர்ச்சசேன தேஜசாலும் மகான் பவதி மேன்மை அடைகின்றான். கீர்த்தியா, புகழினாலும் மகான் மேன்மை அடைகின்றான். 9வது அணுவாக்கம். அன்னம் பகு குர்வீத தத்வ்ரதம் பிருத்திவீவா அன்னம் ஆகாசோ அன்னாதக பிருத்திவ்யாமாகாசக பிரதிஷ்டிதக ஆகாசே பிருத்திவி பிரதிஷ்டிதா ததேதத் அன்னமன்னே பிரதிஷ்டிதம் சயேதத் அன்னமன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி அன்னவான் அன்னாதோ பவதி மகான் பவதி
பிரஜயா பசுபிர் பிரம்ம வர்ச்சசேன மகான் கீர்த்தியா. இங்க வருகின்ற அன்னமானது அன்னம் பகு குர்வீத, அதிகமான அன்னத்தை நாம் சேகரிக்க வேண்டும். பகு என்றால் அதிகம், குர்வீத என்றால் சேகரிக்க வேண்டும். அன்னத்தை அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமாக சமைக்க வேண்டும். எதுக்காக? அதிகமாக சாப்பிட்றதுக்கு இல்லை. சிலர் வீட்டிலெல்லாம் சமைப்பார்கள், ஒரு சோறு மீது இருக்காது. அப்படியும் கூடாது. அதற்காக குறைவாக சமைக்கலாம் என்று புத்தி வந்தால் என்ன பண்றது? அதிகமாக சமைக்கணும், வீணாகவும் கூடாது. என்றால் என்ன அர்த்தம்? அதை தானமாக கொடுக்க வேண்டும் என்று பொருள். விருந்தோம்பலுக்கு இந்த நாடு ரொம்ப பெயர் போனது. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருள். இல்லத்தாருக்கு விருந்தோம்பல், வருகின்ற அவர்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு கடமையாக சொல்லப்பட்டிருக்கு. வானப்பிரஸ்தனுக்கும் பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கும் இல்லறத்தார் தான் உணவு கொடுக்க வேண்டும். அதுதான் தர்மமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது அடுத்த அணுவாக்கத்தில் மேலும் உபனிஷத்தானது சொல்ல போகின்றது. சமைத்து மீதி வைக்கணும். ஆமாம், காக்கா முதலிய பறவைகளுக்காக, ஜீவர்களுக்காகவும் நாம் வளர்க்கின்ற விலங்குகளுக்காகவும் பரிமாறணும், கொடுக்கணும். இரவில் பாத்திரத்தில் அன்னம் இல்லாமல் பாத்திரத்தை கவிழ்த்து வைத்து விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாவது அன்னம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தது அந்த காலத்தில். அது மறுநாள் காலையில் பழைய சாதமாக சாப்பிடுவாங்க, அல்லது கூழோ கஞ்சோ ஏதோ வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம் அந்த காலத்தில் ஹோட்டல் இல்லை, யாரோ வருவாங்க வழிபோக்குறதுல, எல்லாம் கிராமங்கள் தானே. அதனால் வரும்பொழுது இரவில் பசின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க வீட்டில் இருக்கிற தென்னையில் படுக்க வச்சு அனுப்பி வைப்பாங்க. இதெல்லாம் விருந்தோம்பலுக்கு விசேஷமான விஷயங்கள். அந்த காலத்தில் 2 பேருக்குமே தர்மம் இருந்தது. வரக்கூடிய வழிபோக்கருக்கு ஒரு தர்மம் இருந்தது, இல்லறவாசிகளுக்கு ஒரு தர்மம் இருந்தது. ஒரு சார்ந்து மகிழ்வாக முறையாக இருந்தார்கள். இந்த காலத்தை அப்படியே நடக்குமா என்றால் கஷ்டம்தான், நடக்கலைன்னு தான் சொல்லணும். ஆக இந்த பகுதி முழுக்க அன்னத்தினுடைய மகிமையை கூறுவது. மந்திரார்த்தத்தை பார்ப்போம். பகு குர்வீத, அதிகமாக உணவை உற்பத்தி செய்ய வேண்டும், சமைக்க வேண்டும். இது ஒரு விரதமாக்க வேண்டும். மேலும் விஷயங்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அவர்கள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.